ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டாராக வளம் வந்திருக்காரு. அவருக்கு என்னோட சார்பாக ஒரு மிகப்பெரிய ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் நீங்கள் நிறைய மூவிஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நிறைய டிஸ்க்ளைமர் போடணும். இந்த படத்தோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்க்ளைமர்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர், இது வந்து எல்சியூ கிடையாது. செகண்ட் டிஸ்க்ளைமர், நான் வந்து ஒரு விஜய் ஃபேன், அதாவது இளைய தளபதி விஜய் அவர்களோட ஃபேன் நான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு சைடில் நான் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுப்பேன் அந்த மாதிரி ரிவ்யூ கொடுப்பேன் அப்படின்லாம் கிடையாது. படத்தில் என்ன இருந்ததோ அதை கண்டிப்பாக அப்படியே சொல்ல வேண்டிய கடமையில தான் இருக்கேன். மேபி என்னோட ஆஸ்பெக்ட் வேணா மாறி இருக்கலாமே தவிர ஆஸ் அ தலைவர் ஆடியன்ஸா, ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸா இந்த படம் எப்படி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே நான் போயிருக்க வேண்டியது. ஃபேமிலியாக வந்து ஒரு பெரிய மாலில் வந்து நான் படம் புக் பண்ணியிருந்தேன். நான் என்னோட ஒய்ஃபு என்னோட பாப்பா போகும்போது அலோவ் பண்ணல. ஏன்னா குழந்தைங்க வந்து ஏ-ரேட்டட் மூவி அப்படின்றதுனால பிலோ 18 இயர்ஸ் இருக்கவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 டேஸ்ல யார் மூவி போனாலும் தயவு செஞ்சு குழந்தைங்களை கூட்டிட்டு போவாதீங்க. அதுவும் பிலோ 18 இயர்ஸ் இருக்கிறவங்களை கூட்டிட்டு போவாதீங்கன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தலைவரோட ஒரு ஆக்டிங்ல இந்த சைட்ல வந்து பாலிவுட், மாலிவுட், கோலிவுட், டாலிவுட் எல்லா இடத்துலயும் ஒரு சூப்பர் ஸ்டார்ஸை எடுத்து ஒரு கொலைட் பண்ணி ஒரு படத்துக்கு ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு மூவி எடுக்குதுன்றது ஈஸியான விஷயமே கிடையாது. அதை லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும். நான் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். என்ன படம் எடுத்திருக்காரு, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படி இப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு கான்செப்டே புரியல. அதாவது நம்ம வந்து ஒரு லிவிங் லெஜெண்ட் லைக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம். இஸ் ஆல்மோஸ்ட் 70+ அப்படின்னும் போது அவரை வச்சு நம்ம ஒரு படம் டைரக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பழைய அவரோட ஆக்டிவ் ஒரு பர்சனாலிட்டிலாம் இருக்குல்ல, அது ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவரால் என்ன பண்ண முடியுமோ அவர் வந்து ஃபேன்ஸ்க்காகவும் தமிழ்நாடு மக்களுக்காகவும் ஃபுல்லாக கொடுக்குறாரு. ஓகேங்களா? அவர் என்ன பண்ண முடியுமோ அதை தான் சொல்றாரே தவிர அது வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடாக வந்து படத்துலையும் சொல்ல, அதே சமயத்தில் வந்து ஆடியோ லான்ச்லையும் சொல்ல. இதுதான் ஓவராலாக நடந்த விஷயம். ஸோ படத்துக்குள்ள போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைன், நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க, ஒன்லைன் இதுக்கு மேற்பட்டு சொல்றது தப்பு கிடையாது. ஒரு ஃப்ரெண்டை இழந்த ஒரு ஹீரோ அந்த ஃப்ரெண்டை எப்படி இறந்தாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஒன்லைன். அதுக்கு நடுவில் என்னென்ன மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்றாரு அப்படின்ற கேரக்டரை எடுத்துட்டு வராரு லோகேஷ் கனகராஜ். இந்த இடத்துல தலைவரோட ஆக்டிங்கை வந்து நான் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகும். நிறைய பேர் படம் இதுக்கு மேற்பட்டு பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அது தெரியும். ஏன்னா தலைவர் ஒரு இடத்துல அவரோட ஃபிளாஷ்பேக்கை நரேட் பண்ணுவாரு. இந்த மாதிரி நான் இங்கிருந்து வந்தேன், இங்க வந்து வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஃபுல் ஸ்டோரியை சொல்ல விரும்பல. அதுல வந்து தலைவர் வந்து ஒரு சிங்கிள் டேக்ல அழகா பேசியிருப்பாரு. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அந்த ஒர்க் ஃப்ரம் ஆஸ் அ டைரக்டரா லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ போன படத்துல வந்து நான் வந்து ரெஃபரன்ஸ் சொல்லணும்னு நினைக்காதீங்க. இப்போ லைக் லியோ எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காருல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். ஸோ அந்த மாதிரி தான் இதுல வந்து தலைவரோட ஒரு அட்மோஸ்ட் ஆக்டிங்கை ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள் டேக்ல. அந்த நரேஷன் சொல்ற விதம் அவ்வளோ அழகா இருந்தது. இதெல்லாம் வந்து தலைவரோட ஆக்டிங். இந்த சைட்ல இந்த ஷோ ஸ்டீலர் அப்படின்னு சொன்னா, எஸ், இந்த கதையை வந்து 4-5 தடவை கேட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலைஸா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் அப்ரோச் பண்ணி ஒரு கால் ஷீட் கொடுத்த ஒரு நபர் யாருன்னா நாகார்ஜுனா. ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 டைம்ஸ் ஒர்த்துங்க. அப்படியே ஒரு வேற லெவல் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் அண்ட் பிரசன்ஸ்ங்க. எப்படி நம்ம ரட்சகன்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிமை வந்து ஒரு ஹீரோவா பார்த்தோமோ அதே தான் இதுலயும் இருக்காரு. அவர் அந்த ஒரு சின்ன ஒரு சாம்னஸ் கூட கம்மியாகல, இன்னும் அதிகமாக தான் இருக்கு. இந்த ஏஜ் லைக் அ ஃபைன் வைன் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர். ஸோ சப்போர்ட்டிங் ரோல் ஸ்ருதி ஹாசனை பொறுத்த வரைக்கும் வந்து ஹீரோயினா உண்மையாலுமே இந்த படம் ஃபுல்லா டிராவல் பண்றாங்க. ஏன்னா பொதுவா இப்ப நீங்க நிறைய மூவிஸ் எடுத்தீங்கன்னா ஹீரோயின்கான வெயிட்டேஜ் கேரக்டர் நிறைய இடத்துல இருக்குது இல்ல. முக்கியமா லோகேஷ் கனகராஜ் படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூவிஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த பர்டிகுலர் மூவில ஃபுல்லாவே டிராவல் ஆயிட்டு இருக்கு. இது லோகேஷ் கனகராஜ் படமா இல்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி படமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு சில மாடிஃபிகேஷனோட எடுத்துட்டு வந்த எல்சியூ இல்லாத ஒரு படங்க. லோகேஷ் கனகராஜோட இந்த எல்சியூன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது உள்ள வரவே வரல. ஸோ அதுல மட்டும் ஒரு தெளிவா இருந்தாங்க. ஸோ இது வந்து ஓவராலா யாரும் எப்படி இருக்காங்க ஆக்டிங்ன்றது. அடுத்தது எனக்கு ஒரே ஒரு சஜஷன் தான். இது அனிருத் அவர்கள் பாப்பாரா இல்லையான்னு தெரியல என்னோட வீடியோவை. பட் மியூசிக்லாம் ஓகே, பட் இந்த அரங்கம் அதிரது அப்படின்ற ஒரு வாய்ஸ் வருதுல்ல, அது ட்ரெய்லர்லயும் செட் ஆகல, அதே சமயம் மூவிலையும் செட் ஆகல அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நிறைய பேர் அதை அக்செப்டே பண்ணிக்கல.
சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரூங்க. ஏன்னா மொத்தமா ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து உபேந்திரா, அந்த சைட்ல வந்து அமீர் கான், இந்த சைட்ல ரஜினிகாந்த் அவர்கள், இந்த சைட்ல நாகார்ஜுனா, அது மட்டும் இல்லாம ஸ்ருதிஹாசன், இன்னும் நிறைய ஸ்டார்ஸை வச்சு எடுக்கும் போது அவங்க எல்லாருக்கான வெயிட்டேஜ் கேரக்டர், இந்த கேரக்டர் இப்படிலாம் இருக்க போறாங்க அப்படின்னு ரிவீல் இருக்குல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஸ்டோரியோட டிராவல் ஆகி தலைவர் கூட நிறைய விஷயங்கள், கான்ட்ரவர்சியான விஷயங்கள், அதே சமயம் வந்து ஸ்டோரியும் டிராவல் ஆகும். இதுக்கு நடுவில் வந்து சத்யராஜ் அவர்களோட ஸ்டோரி, இது எல்லாமே ஒரு கரெக்டான வெயிட்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கும். நிறைய பேர் ஸ்லோன்றாங்க, அப்படிதான் எடுக்க முடியும், அப்படிதான் காட்ட முடியும். ஒரு சில சயின்டிபிக்கான விஷயம் உள்ள இருந்தாலும் அப்படிதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் காட்டினா மட்டும்தான் செகண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட லேக் இல்லாம போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் லேகா அப்படின்னு கேட்டீங்கன்னா லேக்லாம் கிடையாது, அதுதான் ஸ்டோரி பிளாட். அதை கரெக்டா டைரக்ஷன் அண்ட் சினிமோட்டோகிராஃபில எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து எல்லா கேரக்டரும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொடுத்த வெயிட்டேஜ் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு ஆக்ஷனா கொடுக்குறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும், அடுத்தது என்னென்ன மூவ்ஸ்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஓவராலா செகண்ட் ஆஃப் ஃபுல்லா எப்படி தெரியுமா இருந்தது, அப்படியே தெரிக்க விடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த சைட்ல தலைவரோட ஆக்ஷனா இருக்கட்டும், இந்த சைட்ல நாகார்ஜுனோட ஆக்ஷனா இருக்கட்டும், இந்த சைட்ல உபேந்திரா அவர்களோட ஆக்ஷனா இருக்கட்டும், அமீர் கானோட ஆக்ஷனா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான வெயிட்டேஜுங்க. சூப்பரா இருந்தது உண்மையா சொல்ல போனா. பட் லேக் அப்படின்றது என்ன படம் நீங்க பண்ணாலும் கண்டிப்பா இருக்கும். ஒரு சில லேகா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத லென்த், கொஞ்சம் படம் லென்த்தா போனது மட்டும்தான் ஒரு சில இடத்துல லேகா பார்க்கப்பட்டதே தவிர, மற்றபடி கூலி வந்து என்னதான் ஏ-ரேட்டட் மூவியா அப்படின்னு சொன்னாலும் ஃபேமிலியா ஆடியன்ஸோட, அதாவது ஒரு சில சண்டை காட்சிகள் தான் வந்து பிரச்சனையே தவிர ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ற அளவுக்கு தாங்க வந்து படம் இருந்தது. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த ரிவ்யூவை முடிச்சிடுறேன். படத்தோட எண்டுல உங்களுக்கு வந்து ஒரு கைத்தட்டல் கிடைக்குது அந்த படத்தோட எண்டு கார்டுல அப்படின்னா உண்மையாலுமே ஆடியன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தோட ஸ்டோரியும், அது பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இது ஓவராலா வந்து படத்தோட ரிவ்யூக்கான ஒரு ஹைலைட்டா நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாரோட கைத்தட்டலும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஸோ படம் ஓவராலா அவுட் ஆஃப் 10 கண்டிப்பா 8.5 கொடுக்கலாங்க. ஸோ நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. படத்தை போய் தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றது கூட என் ஆஸ்பெக்ட்ல இருக்கலாம், உங்களுக்கும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். நீங்க சின்ன வயசுல இருந்து ரஜினி அவர்களை பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ கண்டிப்பா தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் 15, 16, 17 அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா கூட ஷோ போகுது. ஃபைனலா இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன், குழந்தைங்களை 18 வயசு கீழே இருக்கவங்கள கூட்டு போவாங்க. அலோவியோ பத்தி நீங்க என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாபாய். சி யூ. தனியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க.